ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு கேரட் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் டிலைட். வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போயிடுங்க. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சே சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ கேரட்டை நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி தான் கட் பண்ணணும்னு இல்லைங்க, எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கேரட்டை அவிச்சு எடுக்க போகிறோங்க. இப்போ கட் பண்ண கேரட்டை குக்கருக்கு மாற்றிக்கலாம். கேரட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆன அப்புறமா ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. கேரட் எல்லாமே சாஃப்டாகி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி கை வச்சு அமுத்தி பாருங்க, நல்லா மசிஞ்சு வருதில்ல, அப்போ நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. கேரட்டை வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது கூடவே 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/4 கப் அளவு இருக்கும். கொஞ்சமாக ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பேனுக்கு மாற்றிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இதில் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணதால் சீக்கிரமாகவே திக்காக ஆரம்பிச்சிரும். 5 நிமிஷம் அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பாருங்க, திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் நல்லா திக்காகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க, இந்த பதம் வந்தப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறுன அப்புறம் இன்னும் நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்க. ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும். இப்போ கையில் எடுத்து நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே தொட்டிங்கன்னா கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கையில் கொஞ்சமாக நெய், அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா கோட் ஆகிற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி உள்ள எல்லா ஸ்வீட்டையும் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கேரட் டிலைட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பாருங்க, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.